விசிக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறது. இது தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேர்களே. இந்த பரபரப்புக்கான காரணம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட பங்கேற்கலாம் என அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருப்பது தான். இன்னொரு ட்விஸ்ட் என்னவென்றால், கேள்வி கேட்க விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கூட இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம், பாமகவுக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் நோ என்ட்ரி என்று திருமாவளவன் சொல்லியிருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக இந்த மாநாட்டை வரவேற்று பேசியிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்பது பற்றி முடிவெடுப்போம், அறிவிப்போம் என்று சொல்லி ஒருபடி மேலே போய் திமுக கூட்டணியில் எல்லாரும் அதிருப்தியாக இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஒரு நெல்லிக்காய் மூட்டை, இந்த அதிருப்தியுடைய வெளிப்பாடு தான் திருமாவளவனுடைய இந்த நடவடிக்கை என்கிறார் திரு டி ஜெயக்குமார். இந்த மாநாட்டுடைய நோக்கம் அரசியலோ கூட்டணியோ அல்ல, ஒத்த நோக்கம் கொண்ட கட்சிகளை எல்லாம் அழைக்கிறோமே தவிர இதில் எந்த கூட்டணி அரசியலும் இல்லை என்கிறார் திருமாவளவன். பல தேர்தல்களில் இந்த கூட்டணி தான் தொடரும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் திரு மா சுப்பிரமணியன் வாயிலாக அமைச்சர் வாயிலாக நம்பிக்கை வெளிப்படுத்த இது கூட்டணிக்கான ஒரு சமிக்ஞை என்று பாஜக விமர்சிக்கிறது. 2026 இடம் மாறுகிறதா? கூட்டணிகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரீஅலைன்மெண்ட் இருக்குன்னு அதிமுக சொல்ல, மாறாது கூட்டணி கணக்குகள் தொடரும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் பாஜகவின் சார்பாக, திரு சூர்யா வெற்றி கொண்டான் திமுகவின் சார்பாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு வன்னியரசு, மேலும் விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். திரு சூர்யா வெற்றி கொண்டான், உங்கள் கூட்டணியில் ஏகப்பட்ட அதிருப்தியாமே, அதிமுக சொல்கிறாங்க நெல்லிக்காய் மூட்டைங்கிறாங்க அவங்க கூட்டணியை, அதிருப்தியில் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, அதோடைய ஒரு சமிக்ஞை வெளிப்பாடு தான் இந்த விசிக மாநாடு. இது ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார், நெருப்பு இல்லாமல் புகையுமா? அவருக்கு என்ன பயமா? என்ன பயம்? ஒருவேளை அழைத்த உடனே எடப்பாடி ஓடி வந்து, இல்லை பின்னால் ஒரு 10 பேர் ஓடி வந்து, திரும்பி போகும்போது 6 பேர் காணா போய் அதுலேயும் 4 பேர் தான் கரையை சேருமோ அப்படிங்கிற பயமா? உடனே எங்களை போய் அதில் இந்த மூட்டை அந்த மூட்டை இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ என்ன நாட்டில் நடந்துருச்சு, என்ன அவர் கூப்பிட்டுட்டாரு, எதுக்கு கூப்பிட்டாரு, முதல்ல அதுக்கே வந்துடுவோம். ஏன் திமுக கூட்டணியில் நான் அழகாக சொல்லியிருக்கேன், இது நம்ம கொள்கை கூட்டணிங்க, இது கொள்கையிலையும் பிரச்சனை இல்லை, கூட்டணியிலையும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கட்சிகள் எதையுமே எதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த கொள்கையை வெளியில் சொல்லுனா எந்த கட்சி கூட்டணியும் இனிமேல் போய் கூட்டணியை சேர முடியாது. ஏன்னா எங்கள் கொள்கை அதை மாதிரி எல்லாம் மதவெறியோட சுத்துற கூட்டாளம், அந்த கூட்டணியில போய் இனிமேல் அதிமுக வைக்கல, எது விஜய் கட்சியை வைக்கல, எங்க இந்த கட்சியே இன்னும் வரலீங்க, அது பேரே வைக்கல, அது கூட டெலிவரி பார்க்குறாரு வாங்கங்கிறாரு. யாரு? நான் தான் சொல்கிறேன், பேரே இன்னும் வைக்கல, அப்புறம் எங்கே டெலிவரிக்கு வர்றது, அது அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ நான் திரும்பி கேட்குறது, யாரெல்லாம் என்னென்ன சந்தேகம் பண்ண திரும்ப என்ன சொல்லிட்டாரு, ஏங்க வாங்க, இது எல்லாருமே வரலாம், அடுத்த தலைமுறையை பாதுகாப்போம், அதனால் மது விலக்கு நிரந்தரமாக தேவைப்படுது, கூட்டணி மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஜென்ரலாக ஒரு போர்டு மீட்டிங்கில் பேசினார். போர்டு மீட்டிங்கில் பேசின உடனே அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஐயோ அதிமுக கூப்பிட்டார், எடப்பாடியை கூப்பிட்டார், ஏன்னா இது என்ன தெரியும், எடப்பாடி யாரும் கூப்பிட்றதே இல்லை, எதுக்குமே கூப்பிட்றது இல்லை. ஐயோயோ எடப்பாடியை கூப்பிட்டாரு, சரி அவர் எதுக்கு கூப்பிட்டாரு, காரணத்தோடு தான் கூப்பிட்ருக்காரு. என்ன காரணம்? இப்போ கொரோனா காலத்திலேயே டோக்கன் கொடுத்து குடிக்க வச்ச ஒரு நபர் எடப்பாடி, அதனால் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வழி கேட்குறதுக்கு பாதை இருக்குது. அதனால் பிஜேபியோட சேர்ந்த பாவத்துக்கு கட்சியை காணாம், கொடியை காணாம், சின்னத்தை காணாம், எல்லாத்தையும் காணான்னு இப்போ தான் தேடி அவர் கண்டுபிடிச்சி அசம்பிள் ஆகியிருக்காரு. அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லேயே சொன்னார், தெரிஞ்சோ தெரியாமலோ என்னையை காப்பாற்றிக்க, என் கட்சியை காப்பாற்றிக்க, சொத்தை காப்பாற்றிக்க தெரியாமல் போய் பிஜேபியோட சேர்ந்துட்டேன், அதுக்காக அவங்க சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டுட்டேன், அதுக்காக சொன்ன மசோதாக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டேன், பகிரங்க மன்னிப்பு கேட்குறேங்க, சேர்ந்த பாவத்துக்கு பண்ண தப்புங்கன்னு அவராகவே சொன்னார். அந்த கட்சியை தான் மாநாட்டுக்கு கூப்பிடலைங்க, அவரே சொன்னார். யார்? எடப்பாடியே சொன்னார். அங்கே சேர்ந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டார். இப்போ கொரோனா காலத்தில் குவார்டர் பாட்டில் டோக்கன் வாங்கி கொடுத்த ஒரு நபர் எடப்பாடி, அதனால் இப்போ திரும்ப காரணத்தோடு அண்ணன் கூப்பிட்ருக்கு. அந்த பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி இப்போ கொஞ்சம் பாவ மன்னிப்பு கேட்டு பாருங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். மணிகண்டன் வணக்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார்.
வந்து அரசியல் இல்லை, கூட்டணி கணக்கு இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. வெற்றிகொண்டான் திரு சூர்யா சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இதில் உடனே அந்த கூட்டணி நெல்லுக்கா மூட்டை, அந்த கூட்டணியில் அதிருப்தி ரொம்ப ஜாஸ்தியாக யோசிக்கிறீங்களோ? இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மிகப்பெரிய இயக்கம், அதை யாராலும் மறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது. அந்த இயக்கம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு நல்ல முயற்சியில ஈடுபடுகிறது. இப்போ கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. சட்டம் மிக மோசமா இருக்கு. கள்ளச்சாலையும் பருகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி கொலை கொள்ளை என்று ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் அறிக்கையின் வாயிலாக, போராட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியே வந்த போதும் கூட ஆளுநர் அரசுக்கு எந்த அதை தடுக்கிற நோக்கமே எல்லாம் போச்சுங்க. முழுக்க முழுக்க நாடக அரசாகவே அது ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு வந்தது மக்கள் வேடிக்கை பார்த்துட்டே வர்றாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நான் காவல்துறை அதிகாரிகளை தவறாக சொல்லவே மாட்டேன். ஆளுங்கட்சியினுடைய தலையீடு நிர்வாகத்தை சரியாக மேற்கொள்ள முடியாத நிலை, இதுதான் மொத்த தமிழ்நாட்டுடைய பாதிப்புக்கு காரணம். இப்போ விசிகாவுடைய நோக்கம் என்ன? விசிகா இன்றைக்கு மட்டும் இல்ல, காலம் காலமாக கட்சி தொடங்கிய நாளில் இருந்து அவன் சொல் திருமாவளவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக கொள் கொடுத்தே வருகின்றார். ஒரு விஷயத்துல ஒரு மாநாடு நடத்துறாரு. இதுல எப்படி ஒரு அரசியல் கணக்கு திரு ஜெயக்குமாரும் அதிமுகவும் பாக்குறாங்க? நெல்லிக்காய் மூட்டை, கூட்டணியில பிரச்சனை, அழுத்தத்தோட வெளிப்பாடு, எப்படி ஒரு அரசியல் கணக்கு பாக்குறீங்க சார்? தேர்தலுக்கு காலம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற நல்ல முயற்சியை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும், அது தவறே கிடையாது. இப்ப நானே மாநாட்டில் பங்கேற்று பேச ஆசைப்படுறேன். இது நல்ல நோக்கத்துக்கு வெளிப்பாட பேசுறதா? அதுக்காக அப்படிதான் திருமாவளவன் கூப்பிடுறாரு, புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி, இந்த கூட்டணியில அதிருப்தின்னு எப்படி அதிமுக படிக்குதுன்னு கேட்கிறேன் சார். கூட்டணி அதிருப்தி, ஆனால் திருமாவளவர்கள் வெளியேறுவார், அதிமுக எல்லாம் யாரும் பேசவில்லை, கேட்கவில்லை. திரு ஜெயக்குமார் சொல்றார் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இந்த கூட்டணி, அதோடைய வெளிப்பாடு எல்லாம் செதறி போயிடும். சரி சார், நீங்க சொல்லுங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவர்கள் நடத்துகிற இந்த மாநாடு யாருக்கு எதிரான மாநாடு? யாருடைய கோரிக்கை வச்சு மாநாடுங்க? ஆளுநர் அரசு யாருக்கு? திமுக. அப்ப அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல்கின்றார். வெறுமனே மதுபானத்தை மட்டும் சொல்லுங்க. அவர் குறிப்பிட்ட அந்த பேரில் பார்த்திருப்பீங்க, பேரை பெருக்கடைன்னு சொல்றார். நீங்க இலவசம் கூட வேண்டாம், மதுக்கடையிலே மூலர் இன்னும் சொல்ல போனா களப்பணியில களத்துக்கு நேராக சென்று தாய்மாருடைய குரலை, கண்ணீர் குரலை அவர் உற்று நோக்கி கேட்டு அடிப்படையில வேற என்ன சொல்றார். அப்போ இவரை தவிர யாரு பேசுறாங்க பாருங்க. திமுக ஒரு 100 தொகுதியில விடுதலை கட்சி இல்லை என்று சொன்னால் திமுகவால் வெற்றியேற முடியுமா? வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இன்றைக்கு எல்லோரும் ஏன் ஆதரிக்கிறாங்க? அந்த கட்சியினுடைய நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல. அந்த நோக்கத்தை ஆதரிக்கிற போது கூட்டணி ஆட்சியாளர் நோக்கம் நல்ல நோக்கம். இந்த மாநாடுடைய நோக்கமே திமுக எதிர்ப்பது. திமுக யாரை எதிர்த்து இந்த மாநாடுன்னு கேட்கிறேன். அவர் அதில் கூட ஒன்று சொல்லியிருக்காருங்க, இது தேசிய அளவில் ஒரு கொள்கையாக கொண்டு வரணும்னு சொல்லி அதை கூட அறிக்கை, தேசிய மதுக் கொள்கை பற்றி, தேசிய மதுக் கொள்கையாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது யாரை எதிர்த்து இப்போ திரும்பி கேள்வி கேட்டோம்னா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு மத்திய அரசை எதிர்த்து. இப்போ நாங்கள் என்ன, திமுக என்ன இது வரைக்கும் ஸ்டாண்டில் சொல்லியிருக்கோம்? இன்னைக்கு எங்கள் அமைச்சர் பேசுனதை நீங்கள் யாருமே கேட்கலையா? இல்லை இவர் எதுவும் மைக்கு போட்டு கேட்கலையா? சார் பேசுனது பிரச்சனை இல்லை சார், என்ன செஞ்சீங்கிறது பிரச்சனை. நாங்கள் தான் திரும்பி ஓப்பனாக சொல்கிறோம். மூடி இந்த கடையை திறந்த ஆள் யார்? கொரோனா நேரத்தில் 8 மாதம் கழிச்சு அது எடப்பாடி. அதுக்கு அன்னைக்கு இதே எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அன்னைக்கு போய் வீட்டு வாசல்ல நின்று திறக்கக்கூடாதுன்னு நின்னாரு. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டாண்டு எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, பொறுமையாக தான் எடுக்க முடியும், மறுவாழ் மையம் கொண்டு வர முடியும். அதை பழக்கி விட்டது நீங்க, அது காரணமான ஆளெல்லாம் நீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க. இப்ப போதைப் பொருள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் வருதுன்னா இது யாரை போய் நான் விளக்கம் கேட்க முடியும்? இந்த பக்கத்தில் அண்ணன் கம்பெனி தான் காரணம். அவரை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் தானே தடுக்கணும். மணிகண்டன் இருங்க வரேன். இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்கு இறங்குறதுக்கு காரணம் எங்க அண்ணன் கம்பெனி தான் காரணம்னு சொன்னேன். அவர் அதை மறுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தடுக்கணும். தடுக்கிற இடத்துல அவர் இருக்கணும். அவர் தடுக்க தவறியதுனால போதைப் பொருள் உள்ளே வந்துருச்சு. நாங்கள் 10 போலீஸை வச்சு தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை மாதிரி நல்லா திருந்தி வந்து நாடு திருந்துற இடத்துல வரும்போது டோக்கன் கொடுத்து குடிக்க விட்ட பெரிய மனுஷன் யாரு? திரு பொங்கலூர் மணிகண்டன், பிறகு திரு டால்பின் ஸ்ரீதர். திரு பொங்கலூர் மணிகண்டன் சார், ஒன்றும் இல்லை, போதை பொருட்களை பற்றி நான் சூர்யா சொன்னாங்க.
இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? ஏன் தடுக்க முடியல? அப்ப அந்த பொறுப்பும் கடமை யாருன்னு இருக்குது? சார் சூரியனா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கடந்த ஒரு வாரமாக காங்கேயத்திலே அளவுக்கு அதிகமான கொலை கொள்ளை நடந்தது. நான் ஒரு சொல்றேன், தயவுசெய்து அனுமதிங்க. அந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மாயவன், ஆய்வாளர் விவேகானந்தன், இன்னும் உதவியாளர் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகைக்கு ஒரே நாள்ல மிக வேகமா இயங்கி பிடிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க எண்ணெயில எல்லா பக்கமுமே நல்ல அதிகாரிகள் அதிகமா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு திமுக வந்துருச்சு, அதனால இந்த நாட்டில் எதுவும் நடக்காது, எல்லாரும் போலீஸ் எல்லாம் கழிச்சிருங்க, கோர்ட் எல்லாம் கழிச்சிட்டு போங்க, நாங்க எழுதி கொடுத்தோமா? என்ன சார் இது பேச்சு? நீங்க அதிமுகவில் ஆண்ட இயக்கம் அது உங்களுக்கு தெரியாது? அப்பா பிள்ளைய ஜெயில வச்சு ஆபரேட் பண்றது. நாங்க இப்ப அதெல்லாமா கேட்கிறோம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நிர்வாகம், ஒரு மாவட்ட காவல் அதிகாரி அவர் வேலையை சரியா செய்யலன்னு சொன்னா நாங்களும் அவரை ஏற்றுதான் போராடுவோம். அதே நேரம் முதல்வர் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறார். இவ்வளவுதான். உடனே போலீஸ் திமுக போலீஸா இல்ல எல்லா போலீஸும் திமுக சேர்ப்பு உறுப்பினரா? அதிமுக ஆட்சி போலீஸ் எல்லாம் எடப்பாடி போலீஸா? மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு பள்ளியோடும் கல்லூரியோடும் கஞ்சா விற்பனையை அதிகமாக்கியதுக்கு யார் பொறுப்பு? நீங்க விற்கிறத நிறுத்துங்க சார், கொஞ்சம் பொறுப்பா போய் விற்கிறவங்க புடிங்க சார். மணிகண்டன் பாருங்க, அதெல்லாம் இன்னைக்கு நேற்று வரல, அது எங்கெங்கெல்லாம் விற்கிதுங்கிறத மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பகுதியில இங்க பாருங்க, ஸ்ட்ரீட் விழா நடத்துறது முக்கியம் இல்லை இந்த நாட்டுல. தெருவுல எவனெல்லாம் தப்பு பண்றானோ அவனை காட்டி கொடுக்கறது முக்கியம். ஓகே, திரு ஸ்ரீதரன், இதுல நீங்க என்ன அரசியல் கணக்கு பாக்குறீங்க? கூட்டணி கணக்கு, கூட்டணி பேரம், மிரட்டுறாங்க, புதுசு புதுசா ஒரே எழுதுறீங்களே? இல்லைங்க, இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கே உரிய ஒரு கவித்துவமாக சொன்னாங்க, இது குடியை மூடுவதற்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் இல்லை, கூட்டணியை முடிவு செய்வதற்கான ஒரு மூவ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொன்னால், இந்த சினிமாவில் 2 சீரியஸான நிகழ்ச்சி சீன் வரும்போது நடுவில் ஒரு சேஞ்ச் ஓவர்னு ஒரு காட்சி வரும், அது ஒரு நகைச்சுவையோ அல்லது ஒரு பாட்டு வரும். அது மாதிரி திமுக செய்கிற ஒரு ட்ராமாவில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதில் தேவையில்லாமல் அந்த நாடகத்தில் போய் ஒரு அரசியல் நாடகத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முருகன் திமுகவை மிரட்டுறாருங்கிறாங்க, நீங்கள் என்னடான்னா திமுகவும் உங்களை சேர்ந்து நாடகம் போடுறாங்க. நிச்சயமா இது நாடகம். எங்க மதுவை ஒழிக்கிறதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, நீங்க போய் வேணானா மதுவை ஒழிக்க வேணாம், குறைஞ்சபட்சம் மதுக்கடைகளை எண்ணிக்கை குறைங்க, நேரத்தை குறைங்க, விற்பனையை குறைங்க, குறைஞ்சபட்சம் திமுக அது யாரெல்லாம் அரசியல்வாதிங்க மதுபான ஆலை வச்சிருக்காங்களோ அந்த உற்பத்தியை பாதியாக்குங்க. இதுதானே ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கு திருமாவளவன் சொல்லணும். ஆனா இது திமுகவினுடைய மறைமுக அஜெண்டா. அதனால நிலைய கலைஞரை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துற மாதிரி அதுக்கு எங்க அதிமுக கூப்பிடுறாங்க? யாருங்க அவங்க பாருங்க, இது கூட உண்மையிலே அதிமுக நிலைமை நினைச்சு எனக்கு வேதனைப்படுறேங்க. அதிமுக வந்தா வரலாம், இவங்க வரலாம், அவரு வரலாம் அப்படி சொல்றாரு. ஆனாலும் நான் ஒருவன் சொல்றது அதிமுக அதுதாங்க அதிமுக நிலைமை எவ்வளவு தூரம் கீழே போயிடுச்சு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவரு இவதான் முறைப்படி ஒரு கூட்டணி அழைப்பு எடுக்கணும். அனைத்து அரசியல் கட்சி விஜயா வரலாம், இவங்களா வரலாம், அவங்க வந்துட்டு போட்டோம். ஆனா எங்களுக்கு மதவாத கட்சியும் ஜாதி கட்சியும் 2 கட்சியும் நாங்க கூப்பிட மாட்டோம். எங்களுக்கு பொது நோக்கம் இதுல இல்ல. அரசியல் முழுக்க அரசியல். இது ஒரு நாடகம், டிராமா, பொலிட்டிக்கல் டிராமாவை திருமாவளவன் அவர்கள் நடத்துறாரு. ஏன்னா அவருக்கு துளியாவது அதுல அக்கறை இருந்தா இதுக்காக பாடுபடுற ஒரே கட்சி யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. நாங்க மது ஒழிப்பு ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்றோம். குஜராத்ல ஒரே நிமிஷம், எங்க மாநிலத்தில் குஜராத்ல மது விலக்கு இருக்கு, மணிப்பூர்ல எங்க மாநிலத்தில் இருக்கு, எங்களுடைய கூட்டணி பீகார்ல நடைமுறைப்படுத்தி வந்திருக்கோம். அதுதாங்க சொல்றேன், இங்க எல்லாம் ஏற்கனவே இருக்கு, நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஆனா திருமாவளவன் என்ன சொல்லணும்? திருமாவளவன் என்ன சொல்லணும்? நம்மளுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட நேரடியா போயிட்டு இவர் ஏதாவது கோரிக்கை வச்சாரா படிப்படியா குறைங்கன்னு? அதுக்கும் எதுவுமே இல்ல. திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னா இது இல்ல காங்கிரஸ் கட்சி எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா?
இப்போ அந்த காலத்துல சுதந்திர காலத்துல ஆலன் ஆக்டோவியன் ஹியூம்னு ஒரு வெள்ளைக்காரன் இந்த புரட்சியாளருடைய கொதிப்பு அதிகமாவது போது அதை குறைப்பதற்காக ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ். அந்த ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். அதன் பிறகு அது மாறினது, அது வேற விஷயம். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் விரோத சக்தியாக திமுக இன்னைக்கு இருக்கு. எல்லா வகையிலும் தோல்வி, எல்லா வகையிலும் தோல்வி. ஆகையினால இன்னைக்கு வெளிநாட்டுக்குள்ள போறோம், அமெரிக்காவில் போய் முதலீடு இருக்கிறேன்னு சொல்லி இங்க இருக்கிற மறைமலை நகர் கம்பெனிக்கு 3 நிமிஷத்துல போக வேண்டிய கம்பெனிக்கு எல்லாம் போய் முதலீடு என்று சொல்லி ஒரு டிராமா நடத்துறாரு. அது தெரியக்கூடாதுன்றதுக்காக நடுவுல அவங்க நிலைய கலைஞரை விட்டு ஒரு டிராமா போடுறாங்க. அது இந்த ஒரு முழுக்க டிராமா. இது வந்து எந்த விதமான உள்நோக்கம் இல்லாத ஒரு அரசியல், முழுக்க அரசியல் உள்ள ஒரு டிராமா, ஒரு நாடகத்தை திருமாவளவன் நடத்துறாரு. 20 வினாடிகள் பிறகு வன்னியரசு திரு மணிகண்டன் ஒரு பதில் சொல்லணும். 20 வினாடிகள். ஒண்ணுமே இல்லை. இவர் அண்ணன் பேசும்போது முருகனுக்காக ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். அதாவது மதவாதத்துக்கும் சாதிக்கும் எதிரான ஒரே ஒரு இயக்கம் பிஜேபி தான். மது சொல்றாரு. இல்ல மதுவை கூட விட்டுருங்க. அவரு மதவாதத்துக்கும் சாதியவாதத்துக்கும் எதிரான ஒண்ணு பிஜேபி தான். அந்த சித்தாந்தத்தில் பேசினவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பேசின அந்த முருகன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அவர் மனசுல எவ்வளவு நஞ்சு இருக்குன்னு பாருங்க. அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? திருமாவளவன் ஒரு சாதி தலைவர் மட்டுமல்ல, சாதிக்கான தலைவர். ஆனால் பட்டியலினத்திற்கான தலைவர் திருமாவளவன் அல்ல. அது எப்படி? இதுல இருந்து என்ன உள்நோக்கம் இருக்கு? இதுல இவர் யாரு, இவருக்காக அவர் யாரு, இதெல்லாம் எங்கேருந்து கோடிட்டு காட்டுறது? திரும்பி நான் ஒன்று கேட்குறேன். அப்போ முருகன் பின்னால டீ கடை பெஞ்சில் உட்கார்றது கூட ஆள் இல்லைன்னு அர்த்தம் அந்த கம்யூனிட்டியில். ஏன்னா அவர் கம்யூனிட்டி தலைவர் இல்ல. அவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், இப்ப அப்படியே போட்டு பாருங்க. நான் சொல்றேன், இதை போட்டு பாருங்க. முருகனோட உடம்புல பாசிசம் இருக்கு சார். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை மதவாதம் சொல்றாரு. திருமாவளவன் கண்ணாடியை பார்க்கணும். அவர் கண்ணாடியை பார்த்துட்டு நான் பதில் சொல்றேன். அவர் ஜாதி கட்சியா இல்லையா? திருமாவளவன் ஜாதி கட்சியா இல்லையா? திருமாவளவன் ஜாதி கட்சி. அவர் எப்படி சொல்ல முடியும்? வந்தா வாங்கன்னு சொன்னாங்க, அதை போய் கொண்டாடுறீங்களேங்கிறார். இதையா கொண்டாடுறீங்கிறார். சொல்லுங்க சார். ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பில் உள்ள மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க. பாஜக குரல் கொடுத்து பேசுதா? பாஜக இதுவரைக்கும் பல ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கு. மரக்காணம் சாவுக்காக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். ஆயிரக்கணக்கானோர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம் மணிகண்டன், ஒரு நிமிஷம் சொல்ல கேட்டு பேசுங்க. மணிகண்டன் ஒரு விஷயம். நாங்க வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கோம். நாங்க கவர்னர் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கோம். முதலமைச்சர் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டாரு, முதலமைச்சர் தேதி கேட்டாரு. எதுக்கு தெரியுமா? சாராயம் இல்லாம அரசை நடத்த முடியும், சாராயம் இல்லாம அரசை நடத்த முடியும். அதற்காக நாங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். ஆனா அது தயாரிக்கிறது, அது கேட்டுக்கிறது தயாரா இல்ல, நேரம் கொடுக்க தயாரா இல்ல. சார், விடுதலை சிறுத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள், வெளிநாட்டு மக்களுக்காக மனசுல. ஆனால் அந்த நல்ல வாக்கத்தை நீங்க செஞ்சீங்க. நல்ல நோக்கம் இல்லை. விடுதலை சிறுத்தை பண்ணுவது நல்ல நோக்கமா இருந்தா அது முதல்ல அழைத்திருக்க வேண்டிய இயக்கம் பாஜக, பாமக தான். ஏன்னா அதற்காக போராடுறோம். நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம். நாங்க முதலமைச்சருக்கு ஐடியா கொடுக்கிறோம். சாராயம் இல்லாம, மணிகண்டன், சாராயம் இல்லாம இந்த அரசியல் நடத்துவதற்கு எங்ககிட்ட வெள்ளை அறிக்கை இருக்கு. அதை கேட்பதற்கு தயாரா இல்ல. 40,000 கோடி இல்ல, 1 லட்சம் கோடி கூட நடத்த முடியும். அதுக்கு எங்ககிட்ட திட்டம் இருக்கு, வெள்ளை அறிக்கை இருக்கு. அதற்கு உண்மையான நோக்கம் இல்லை. இது அரசியல் நாடகம். மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் முழு உரிமை இருக்கிறது இதுக்காக போராடுவதற்கு. நாங்க தான் போராட முடியும். அதுதான் சொல்றோம். இதுல உண்மையான மணிகண்டன், இதுல உண்மையான நோக்கம் இருந்தா அனைவரும் சேர்ந்து போராடணும். இதுல அரசியல் நோக்கம், இது ஒரு நாடகம் என்று நாங்க சொல்றோம். மணிகண்டன், ஹோல்ட் யுவர் தாட்ஸ். திரு வன்னியரசு வணக்கம். தாமதமா வரத்துக்கு மன்னிக்கணும், ஆனா பரவாயில்ல, உங்களுக்காக மணிகண்டனே நிறைய பேசிட்டார். இது வந்து நாடகம்ன்ற ஒரு கருத்து, இதுல அரசியல் கணக்கு இருக்குன்னு கருத்து, இதுல ஒரு கூட்டணி கணக்கு இருக்குன்னு இருக்கிற கருத்து, நிறைய விமர்சனங்கள். பதில் சொல்வீங்க? அதாவது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஜெய் ஜெகநாதன் சொல்கிறது போல் நாடகம் நாங்கள் ஆடலை. அதே போல் வந்து
நாங்கள் வந்து ராமருக்கு வந்து கொண்டாடுவோம், ராமரை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு ஜெகநாதரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நாடகம் இல்லை. தமிழ் எல்லா 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 மொழிகளையும் நாங்கள் ஒன்றா மதிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரிசாவில் வந்து தமிழர் இங்கே ஆளலாமா அப்படிங்கிற கேட்குற நாடகம் நாங்கள் ஆடலை. எல்லா மொழிகளையும் நாங்கள் வந்து மதிக்கிறோம்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நாங்கள் அதிக நிதியை ஒதுக்குற நாடகம் நாங்கள் ஆடலை. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பொது நோக்கோடு இந்த கோரிக்கையை மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறத நாங்கள் நடத்துகிறோம். இது வந்து திமுகவுக்கு எதிராக நடத்தக்கூடிய மாநாடு அல்ல, மதுவுக்கு எதிராக நடத்தக்கூடிய மாநாடு, போதைக்கு எதிராக நடத்தக்கூடிய மாநாடு. அப்படிப்பட்ட மாநாடு எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். மனுவா கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த கோரிக்கை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இடத்துல திமுக தானே இருக்குங்கிறாங்க. இல்லை, அதுதான் அதான் அவங்க அந்த திமுக அரசுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது எங்களுடைய அறிக்கையில், எங்கள் தலைவர் விடுத்த அறிக்கையில் முதல்ல ஒன்றிய அரசுக்கு 5 கோரிக்கைகள், மாநில அரசுக்கு 5 கோரிக்கைகள், இதை எல்லாருக்கும் நாங்கள் பத்திரிகைகள் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இந்திய அரசே நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் 47 படி ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்தணும், முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, மாநிலங்களுக்கு வரி வருவாய் வந்து இதன் மூலம் பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் சிறப்பு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் 2வது கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து, நான் சொல்கிறது தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது முழு பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம். குடிநோயாளிகளை வந்து அதிமுகவுக்கான அழைப்பு தான். ஏன் இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்திருக்கிறீங்க, எவ்வளவு மாநாடு நடத்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் இந்த அழைப்பு போனது இல்லையே? why now? இல்லை, கடந்த ஜனவரி 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடத்திய அந்த மாநாடுங்கிறது வெள்ளி ஜனநாயக மாநாடு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மாநாடு. இப்போ நடத்தக்கூடிய மாநாடு இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடு. ரெண்டுமே பாதுகாப்பின் அடிப்படையில் நடத்துகிற மாநாடு. அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டாமா? விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்னைக்கு அழைக்கல, இன்னைக்கு அழைக்கிறீங்க? இல்லை, அது இல்லை. நீங்கள் இது மது தொடர்பாக ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாங்க, நாங்களாம் வழியே சொல்லலை. தயவுசெய்து இந்த அவையில் வந்து எல்லாருமே இருக்கிறோம், நீங்கள் திரும்ப ஊடகவியலாளர் சந்திப்பில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஊடகவியலாளர் கேட்குறாங்க, அப்போ ஜனநாயக சக்தியில் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல போது அதிமுக வரலாமா கேட்கலாம், வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை, அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்க திட்டமிடல, அதைத்தான் நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். கேட்டீங்களா மணிகண்டன்? நாங்க அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இல்ல, அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நாங்க இன்னொரு கூடுதலா சொல்றாரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் நாங்கள் தொடர்வோம்ங்கிறது சொல்றாரு. இப்போ வந்து இதில் வந்து பாஜகவுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அவங்கள அழைக்கல, அவங்கள மதவாதம் சாதியவாதம் சொன்னதுனால அவங்களுக்கு வந்து இப்போ ஆத்திரமாயிருக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது மதுவை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா வந்து அது வந்து பாரதிய ஜனதா கட்சியா? இதை விட வந்து ஒரு நகைச்சுவை ஏதாவது இருக்குமா? அதான் அம்பேத்கர் சொல்கிறாரு, இவங்க பேசுறது பூரா வந்து துறவி போல பேசுவாங்க, ஆனால் செய்யறது போல கசாப் கடைக்காரர்களை போல செய்வாங்க அப்படிங்கிறது இவர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க அப்படிதான் ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய தலைமை அமைச்சர். அதிமுகவை பிரத்யேகமா நீங்க அழைக்கல, அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு இன்விடேஷன்லாம் கொடுக்க போறது கிடையாது, பந்தா வாங்கங்கிற மாதிரியான அழைப்பு ஊடகவியலாளர்கள் கேட்டாங்கிறதுனால அதுக்கான பதில். அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. நேற்றைக்கு கூட ஊடகவியலாளர் சந்திப்பில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, இதற்கு முன்பு மது தொடர்பான கள்ளக்குறிச்சியில் அவங்க வந்து இறந்தபோது ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அப்போ கூட சொன்னார், சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அதனால இந்த மதுங்கிறது வந்து எல்லோருக்குமே அதுல வந்து மது குடிக்கிறீங்களா நிலைப்பாடு இல்ல, நாங்க தெளிவுபடுத்திருக்கோம். நேற்று எங்க தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க, இது வந்து ஜனநாயக ரீதியை தனியாக கூட போராடுங்க, மது ஒழிக்கு நீங்க தனியாக கூட போராடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களுடைய மாநாடுக்கு நாங்க எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, யாரை அழைப்பது என்பது உயர்நிலை குழுவில் கூடி முடிவெடுத்து நாங்கள் அழைப்பு கொடுப்போம் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. யாரெல்லாம் வர வேண்டும், எந்த ஜனநாயக சக்திகள் வர வேண்டும் என்பதை உயர்நிலை குழுவில் கூடி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார்கள். அதனால இது ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலே தவிர நீங்க தனிப்பட்ட முறையில் வாங்க நாங்கள் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, இதை இன்னைக்கு விவாதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா,
மது அப்படிங்கிறது மிக முக்கியமான விவாதமாக இருக்குது. இன்றைக்கி பெண்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டாஸ்மாக மூடணும் விரும்புகிறாங்க. அதனால தான் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கூட நாங்கள் படிப்படியாக இதை உணர்ந்து தான், மக்களுடைய உணர்வை உணர்ந்து தான் மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாங்கள் படிப்படியாக குறைப்போம் சொல்லியிருக்கிறாரு. இதுவே விடுதலை சிறுத்தைக்கு கிடைத்த முதல் வெற்றியாக நாங்கள் பார்ப்போம். பாயிண்ட் டேக்கன், இதில் எந்த குழப்பமும் இல்லைங்கிறார். அதாவது இதில் முழுக்க முழுக்க பொது நோக்கம் இல்லை. அவர் பிஜேபி அவர் அழைக்கிறாரு அழைக்கல, அது அவங்க அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ட்ராமாவிலலாம் போய் கலந்துக்கணும்னு அவர் கூப்பிட்டாலும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சகோதரர் வன்னியரசு இப்போ கூட நிறைய விஷயம்லாம் சொன்னார். அதே மாதிரி நானும் சொல்ல முடியும், பட்டியலிட முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால் இது வந்து திமுக அவனுடைய மறைமுக அஜெண்டா ட்ராமான்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை இந்நேரம் அவங்க எப்படி கொதிச்சு போயிருக்கணும். சகோதரர் சூர்யா கூட அதெல்லாம் எப்படி எங்க கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி ஒரு அவங்க பெருந்தன்மைங்க, அவங்க என்ன பெருந்தன்மைங்க. அது வந்து அண்ணன் முத்துசாமி அவருக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வேதனை. அவர் குடிகாரன்னு சொல்லிட்டாரு, அவர் வருத்தப்படுவாரு. அவங்க வந்து மது பிரியன்னு சொல்லணும், அப்படியே அவர் ரொம்ப வேதனைப்படுவாரு. ஆனா அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவரே வந்து அப்படிதான் இருக்கும், அவங்க அப்படி பேசிட்டு போவாங்க, அது கத்திட்டு போவாங்க, நாங்க மாதிரி எங்க கூட்டணி வேற, நாங்க அந்த நேரம் பார்த்துப்போம். இது என்னங்க இது கொள்கை? மக்கள் வந்து 60 பேர் செத்து போயிட்டாங்க, 60 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில, 60 பேர் செத்து போயிருக்காங்க. இதுல போய் குடிக்கிறதுக்காக சொல்றேன் பொதுமக்கள் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, இதுல பொது நோக்கம் இருந்தா எல்லாரும் சேர்ந்துவாங்க. பொது நோக்கம் இருந்தா என்ன சொல்லணும், எல்லாரும் சேர்ந்துவாங்க, நாம குடியை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும், அதானே சொல்லணும். அவரோட பேச்சு இவருக்கான ஒரே ஒரு தடவை சொல்றேன். தோழமை சுட்டுதல் சொல்றேன் சார், திருமாவளவனுடைய தோழமை சுட்டுதல் ஒரு வார்த்தை இருக்கு, அப்படியாவது சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாநாடு, அதுதான் என்ன மாநாடு சார்? தோழமையாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இந்த மது ஒழிப்பை செய்யுங்கன்னு சொல்ல அவங்க சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, குடிக்கிற இடத்துல தான் ஜாதியே இருக்காது, எலும்பை கடிச்சா கூட அவன் கையில புடுங்கி எந்த ஜாதின்னு தெரியாம எல்லா பொருளும் குடிக்கிற இடத்துலதான் ஜாதி இருக்காது. ஆனா இப்ப ஒழிக்கிற இடத்துல ஜாதியே வேணாம், எல்லாரும் வாங்கன்னு இத பேசினாரா இல்லையான்னு கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு துணி கட்டிக்கிட்டு வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்திட்டு டாஸ்மாக மூடணும்னு சொன்னாரா? சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் இருக்கு அதிக மாநிலமாக தமிழ்நாடு என்னங்க பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கு கூட மயிலாப்பூர்ல ஒரு கடை திறந்திருக்காங்க, இன்னைக்கு கூட நடந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியல் சார், நாங்க எப்படி அதை அரசியல் ஆக்கி ஒரு செய்தி கார்த்திக் போகவே இல்லை, மன்னிக்கணும் திரு வன்னியரசு. எஸ் இல்லை ஒரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய பாஜக நண்பர் சொல்லும் பொழுது இது வந்து அஜெண்டா, திமுகனுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. திமுக காரங்க ஏன் இதில் கொதிக்கலை அப்படிங்கிறத செய்தியை சொல்கிறாரு. இது விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து கூட்டணி கட்சிகளுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒரு பேர் இயக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் தனியாக இலங்கை தமிழர் அமைப்பு ஒன்று உருவாக்கி இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஒன்று தொடங்கி அதில் வந்து நடராஜன் அவர்கள், பல நெடுமாறன் அவர்கள், வைகோ அவர்கள், இப்படி அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் தனியாக அமைப்பு இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் அந்த அமைப்பில் இணைந்து செயல்பட்டவர். அப்போது கூட கலைஞர் என்ன சொன்னார்னா, விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கூட்டணின்னு சொன்னார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்து கொண்டு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் செயல்பட்டவர்கள். அதனால் வந்து இது வந்து எப்போதுமே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொள்கை ரீதியான உறவு புரிதல் இருக்கிறதுனால தான் இந்த அஜெண்டா, இந்த செயல் திட்டத்தை அவர்கள் தோல்வியோட பார்க்குறாங்க. இது 2016 திராவிட முன்னேற்ற கழகம் பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத அறிக்கை கொடுத்திருக்காங்க, தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்தணும் நாங்க சொல்றோம். நீங்க தான் இதுல வந்து எந்த இடத்துல வந்து எங்களுக்கு நாங்க சொல்றோம் ஊசலாட்டம் இல்லை, நீங்க கூட்டணி பத்தி பார்க்காதீங்க. பொது விஷயம், கல்வியில ஊழல் நடக்குது, யூனிவர்சிட்டியில ஸ்கேம் நடக்குது, வக்ஃப் போர்டுல ஸ்கேம் நடக்குது, அறநிலையத்துறையில ஸ்கேம் இருக்கு. இன்னைக்கு வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில 3 மாசமா சம்பளம் கொடுக்க முடியல.
இப்படி பல விஷயங்கள் இருக்கு. வாங்க பொது விஷயம் போராடுவோம், நாங்களும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து வாங்க, நாங்க வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தையோட சேர்ந்து போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்க தயாரா இருக்கோம். நாங்க போராடுறாங்க, எங்க போராட்டம் நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கூட நாங்க தான் கொண்டு வரோம். அரசியல் இல்ல, இதுல அரசியல் இல்ல, பொதுமக்களுக்காக நாங்க தயாரா இருக்கோம். விடுதலை சிறுத்தையில வரவேற்கிறோம். திரு கார்த்திகேயன், இது பிரத்யேக அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுக இதை வரவேற்பதும் திமுக கூட்டணியில பிரச்சனை அப்படின்னு சொல்றதையும் எப்படி பார்க்க, இந்த அழைப்பிலையும் கூட அரசியல் சமிக்ஞை இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இதற்கு முன்னாடி மாநாடுகளுக்கு இப்படி கூட அழைத்ததில்லை அதிமுகவை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள். இதுல அரசியல் சமிக்ஞை இழையோடாம இருக்கா? எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய எந்த நடவடிக்கையிலும் அரசியல் இல்லை என்று தவிர்த்து விட முடியாது, நாம் அதை புறந்தள்ளிட முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதை அவர்கள் நிச்சயமாக தவறவிட மாட்டார்கள். ஏன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட்டணிக்கு வந்துவிடும், 16 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வருகிறது. இல்லை அதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்ற செய்திகள்லாம் பரவ விடப்பட்டது. அதற்கு அதிகாரப்பூர்வமாக லெட்டர் பேட்லேயே காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாகவே மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கூட அதிமுகவுடன் கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்தே வருகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து அந்த கசியவிடப்பட்டு இருந்தது. அந்த சம்பவம் நடைபெறவே இல்லை, கடைசி வரை அது நடைபெறவில்லை. திரு திருமாவளவன் அவர்களும் கூட அது கடைசி வரை மறுதளித்தார். அதே போல் அவர்கள் வரவும் இல்லை, அவர்களுக்கு அந்த தேவை எழவில்லை. அப்போது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கடுமையான ஒரு படுதோல்வி அடைந்த அதிமுக கூட ஒரு 21% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அது 2019 பார்த்தோம், 2024 பார்த்துருக்கோம். அந்த நிலையில் கூட ஒரு பெரிய கூட்டணியை ஒரு பாராளுமன்ற தேர்தல், அதனால் இந்த காரணம் சொன்னாலும் கூட பாஜகவிடம்தான் அந்த கூட்டணியில் முன்பு எல்லோரும் இணைந்திருந்த அந்த உதிரி கட்சிகளை எல்லோரும் சேர்த்து, அது தவிர்த்த பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் இருந்த பாமக முதற்கொண்டு எல்லோருமே பாஜகவிடம் தான் போனார்கள், அதிமுக பக்கம் வரல. அப்போ ஒரு மேயர் பிரேமலதா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக, விஜயகாந்த் அல்லாத ஒரு தேமுதிகவை தவிர்த்து பெரிய கூட்டணி கட்சிகள் யாருமே அந்த கூட்டணியிலே இல்லை. கிருஷ்ணசாமி மட்டும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் பெரிய அளவிற்கு யாருமே இல்லை அந்த கூட்டணியில். அப்போது அது போன்ற ஒரு சூழலில் யாராவது ஒரு கூட்டணிக்கு, அதுவும் இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இலக்கு என்பது சட்டமன்ற தேர்தல் தான். அப்போது அதற்குள் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பெரிய திமுக அவர் எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுகவிற்கு ஒரு பெரிய சவாலாக 2019 முதல் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அந்த தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே 2019 தேர்தல் உட்பட அதிலிருந்து இன்று வரை ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்திருப்பது திமுக தலைமையிலான கூட்டணி. ஒரு கூட்டணியாக, ஒரு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற முறையில் ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை ஒரு ஃபட்டிக் அந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும்னு கருத முடியாது. அந்த புள்ளிக்கு தான் வரேன். அப்போ அந்த ஒரு இன்டாக்டாக இருக்கக்கூடிய கூட்டணி, அதை தான் சொல்றேன். அந்த ஒரு 2019 ஆரம்பிச்சு 24 வரை தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நீங்க 2019 சரி 24 சரி அதிமுக இதே கூட்டணியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ 2024 இல்ல 2021 19 இருந்தார்கள். ஆனால் பெரிய அளவிற்கு மக்கள் மன்றத்தில் அவர்கள் வெற்றியை ஈட்ட முடியல. இப்பொழுதும் 2024 தேர்தலுக்கு அப்புறம் மறுபரிசீலனை, பல்வேறு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் ஒரு கூட்டணியாக ஒரு ஜெல்லாகி ஒரு யூனிட்டாக அவர்களால் வெற்றியை ஈட்ட முடியல. அப்போ பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு சவாலாக இருக்கக்கூடியது திமுகவினுடைய பலத்தையும் தாண்டி, அமைப்பு பலத்தையும் தாண்டி, அவர்களுடைய பலவீனத்தை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருப்பது ரொம்ப இன்டாக்டா இருக்கிறது ஒரு பெரிய சவால். அப்ப அந்த கூட்டணியை எப்படியாவது ஒரு பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பிரதான எதிர்க்கட்சியின் அதிமுக நிச்சயமாக ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும், அதுல சந்தேகமே இல்லை. அப்போ அது போன்ற ஒரு சூழலில் இது போன்ற ஒரு மாநாட்டில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது வருது அப்படிங்கும் போது, அதுவும் விசிகா கொடுக்குது அப்படிங்கும் போது அது எப்படி பார்க்க, நெருப்பில்லாம புகையுமா? இல்ல நிச்சயமாக இது போன்ற ஒரு கேள்விக்கு இது போன்ற அதிமுகவிற்கும் அந்த அழைப்பு பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக பல காரணங்கள் வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்ல கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட திமுகவினுடைய உட்கட்சியில் அந்த கட்சிக்கு உள்ளூர அவர்கள் ஒரு நெருடலை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த ஸ்டேட்மெண்ட்.
ஆல் இஸ் நாட் வெல் என்ற ஒரு நிச்சயமாக ஒரு சந்தேக பார்வையோடு தான் But is all பார்க்கப்படும். not அது well? நீங்க இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் கூறப்படலாம். தோற்றம் ஒரு பக்கம், ஆனா அதுல சப்ஸ்டன்ஸ் இருக்கா? நிச்சயமாக அது உண்மையா இருக்கதோ இல்லையா இருக்க ஹரி, ஆனால் வந்து அந்த விமர்சனம் வந்து வருவதை வந்து தவிர்க்க இயலாது. அதற்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து அவருடைய பதில் இருக்கிறது என்பதை நிச்சயமாக தவிர்க்க முடியாது. அது வந்து அந்த அதிமுகவிற்கும் அந்த அழைப்பு பொருந்தும். எப்படின்ற அந்த அதுக்கு நீங்க 2019 ஈழத்தமிழர் போராட்டம், அதற்கு ஆதரவாக நடத்திய போராட்டம், உண்ணாவிரதத்தெல்லாம் மேற்கோள் காட்டினாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற அரசுக்கு எதிராக தான் நீங்கள் கோரிக்கை, அரசிடம் எதிராக சொல்வதை அரசோடு தான் கோரிக்கை, அரசு மீது தான் உங்களுடைய விமர்சனமே வருது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஒருவேளை அதிமுக சார்பாக யாரோ ஒருவர் பங்கேற்று அந்த கூட்டத்தில் வந்து அந்த மாநாட்டில் பேசும்பொழுது, மது ஒழிப்பில் பேசும்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்தோ இல்லை மது ஒழிப்பில் வந்து திமுக நிலைப்பாடு குறித்து கடுமையான விமர்சனத்தை வந்து அதில் வைத்தால், அந்த விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த மேடையில் வைக்கும் பொழுது அது நிச்சயமாக வந்து திமுகவிற்கு எதிரான ஒரு விமர்சனமாகத்தானே பார்க்கப்படும். அதற்கு இடமளித்ததாக வந்து விசிகே திரு வன்னியரசு இதுல நீங்க அதிமுக வரலாங்கிறீங்க, அவங்க ஏத்துட்டு வந்து விமர்சனத்தை கடுமையா திமுக அரசு உடைய கொள்கைகள் மேல வைத்தா விசிக அதை எப்படி எதிர்கொள்ளும்? வன்னியரசு அதாவது அவங்களுடைய உரிமையா, ஜனநாயக உரிமையா பாப்பீங்களா? கேஸ்வலா சொல்றாரு, பதில் கேஸ்வலா சொல்றாரு. ஆனால் அழுத்தம் திருத்தமாக வந்து சொன்ன பதில் அப்படிங்கிறது யார் யாரை அழைப்பது நாங்கள் எங்களுடைய உயர்நிலை குழுவில் கூடி நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு. அதனால அழைப்பதா அழைக்கக்கூடாதா அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. என்ன புரிதல் வருது அப்படின்னா நெகட்டிவ் லிஸ்ட்ல அதிமுக இல்ல, அழைக்க கூடாதுங்கிற பட்டியல்ல இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாம்ல? இல்ல அதத்தான் கட்சிகளுடைய பட்டியல்ல அதிமுகவும் இருக்கு, பரிசீலனையில இருக்கு. நீங்க ஒருவேளை அழைத்து இல்ல ஜெயக்குமார் ஒருத்தர் வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் செஞ்சா என்ன செய்வீங்க? இல்ல அதுதான் நாங்க அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே எங்க தலைவர் தெளிவுபடுத்தினது என்னன்னா, மதவாத பாஜக சாதியவாத பாமகவோடு நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் இணைய முடியாது, ஆனால் மற்ற ஜனநாயக சக்தியோடு இணைய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை வந்து சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் எது அப்படின்னா வாக்கு வங்கி அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் தான். இந்த ரெண்டு கட்சிகளும் இணைந்து ரெண்டு கட்சிகளும் முடிவெடுத்தாதான் இந்த மது ஒழிப்பில் வந்து அதை வந்து பூரண மது விலக்குக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பி இதை சொல்கிறோம். அந்த அக்கறையின்பால் சொல்கிறோம். இது தேர்தல் கூட்டணி கணக்கு அடிப்படையில் நாங்கள் பேசலை. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் நினைச்சா இது மது விலக்கை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது முடியாது. அப்போ இதில் முன்னெடுக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளுக்கும் நாங்கள் வந்து இதை ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க. நாங்கள் ஒன்றும் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து தேர்தல் கூட்டணி தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது அது வேற மாதிரி போகுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்கிறோம். பாஜக இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் அதை மைனாரிட்டி அரசா இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சொல்றோம். பாஜக விஷயத்துக்கு வருவோம். ஆனா அவங்க நெகட்டிவ் லிஸ்ட்ல அதிமுக வைக்கல, அதுவே ஒரு நோட்டபிள் பாயிண்ட் இல்லை திரு சூர்யா வச்சுக்கணும். என்னங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்? நான் என்ன சொல்றேன், சொந்த நேட்டிவ்லயே ஓட்டு இல்லாம தானங்க இந்த கட்சியில உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி. இல்லங்க இங்க எங்க நீங்க அரசியல் கேட்டீங்கல்ல, அவங்க ஒரு ஆட்சி இருக்கிற சக்திங்க. நீங்க ஒண்ணு நானே தாங்க சொன்னேன், சொந்த ஊர்லயே ஓட்டு இல்லாம தான் உட்கார்ந்துருக்காருன்னு இப்ப அதிகமா சொன்னேன். தோத்து போனதை சொன்னாங்க. இப்ப அவர் கூட்டணிக்கு கூப்பிடலைங்க, கோட்டுப்பாட்டில் விற்கிறத நிறுத்துவோன்னு தான் கூப்பிடுறாரு. இவர் விருப்பம் இருந்தா வரட்டும், வரனா நீங்க விக்கிற இடத்துல யாரு அந்த மாநாட்டுல அதிமுக வந்து கேட்டாங்க. நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். நீங்க கூட தான் பல கேள்வி கேட்டுருந்தீங்க. என்னன்னா பிஜேபியை எப்படி கூப்பிடுறது? மொத்த கடைக்கும் முதலாளி மோடி தானங்க, மொத்த சடை கடைக்கும் முதலாளி மோடி. எப்படி கூப்பிடுவீங்க? எங்க வித்தாண்டாங்க? நீங்க ஒரு பாலிசியை கொண்டு வந்தா முடிஞ்சு போகுது. இது ஒரு கொண்டுட்டு வந்தா என்ன தப்புன்னு தானே நாங்க கேட்டோம். இப்ப நீங்க பாமகவை ஏன் கூப்பிடல? ஒரே ஒரு நிமிஷம், பாமகவை ஏன் கூப்பிடல, ஏன் பாமக வரல அப்படின்னா அவர் தெளிவா விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அது பாமக அன்புமணி ராமதாஸே சொல்றாரு, தொடர்ந்து நாங்க தான் குரல் கொடுத்தோம்னாரு. எடப்பாடி இருக்கும்போது குரல் கொடுத்தாரு, அப்பயும் குரல் கொடுப்பாரு, இப்பயும் கொடுப்பாரு, எப்பயும் கொடுப்பாரு. ஏன்டா பார் நீங்க நடத்துறீங்க, ஒரு அரசாங்கத்தின் வேலையான்னு கேட்பாரு. 4 பார் அங்க கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, ஓகேன்னு போயிடுவாரு. அவங்க செய்தி தொடர்பாளர் இல்ல, அவர் அவங்க செய்தி தொடர்பாளர் இல்லைங்கிறதுனால அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லாம போக முடியாது. அவர்கிட்ட கொள்கை கிடையாது, பாலிசி கிடையாது. அதனால திரும்ப அவரை கூப்பிடல. இது மொத்த கடைக்கு முதலாளிங்கிறதால இவரையும் கூப்பிடல. இதை விடுங்க, சில்லற பிரச்சனை. அதாவது இதுல போய் கூட்டணி மேல டவுட் இல்ல, டவுட் இல்ல, என்ன டவுட்? ஹரி பொறுமையான ஒரே ஒரு விஷயம், இதுல 3 கண்ணோட்டம் இருக்கு. ஒன்று திமுகவில் வந்து இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, எல்லாம் முடிஞ்ச பிறகு
வீணா போன பிறகு கடைசியாக இந்த ஓப்பன் பண்ணி பாரு இந்த பெட்டியன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இப்போ மக்கள்கிட்ட எல்லா வகையிலும் தோல்வி அடைஞ்ச பிறகு திமுக கிட்ட ஒரே இருக்க ஆயுதம், அவங்க வந்து நான் வந்து மது ஒழிப்புன்னு சொன்னா மக்கள் சிரிச்சிருவான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரே நிமிஷம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 3 மாசமா யூனிவர்சிட்டிக்கு சம்பளம் போடல, நான் சொல்லல, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆசிரியர்கள் பேராசிரியர் சொல்றாங்க. திராவிட எல்லாத்துக்கும் மத்திய அரசு கொடுக்கணுங்க, எல்லாத்துக்கும் மத்திய அரசு கொடுக்கணும். இப்ப இவங்க பிஎம்சி கொண்டு வருவாங்க, அது உடனே மகாவிஷ்ணு கொண்டு வருவாங்க, அதுவும் எடுப்படலையா, எது எடுப்படலையோ உடனே அடுத்து கத்தி எடுப்பாங்க, எது இப்ப புதுசா எடுத்துட்டாங்க. இது இது வந்து திமுக பிஎம்சி ஸ்கூல்னு சொல்றாருல்ல, சொல்றாரு நீங்க மத்த மாநிலத்துல எல்லாம் வெற்றிகரமா நடத்திட்டீங்களா, அதை சொல்லுங்க, அப்புறம் நாங்க கொண்டு வருவோம். இப்ப நாங்க மது விலக்கு நடத்திட்டோம், நீங்க தமிழ்நாடு மது விலக்கு கொண்டு வாங்க, பிஜேபி திராவிட மாடல் கொண்டு வாங்க. இந்தியா உதாரணமா மாநிலத்துல சாரையும் விக்கலையா நீங்க சொல்லுங்க. நீங்க குஜராத்ல இல்லங்க, மணிப்பூர்ல இல்லங்க, பீகார்ல இல்லங்க, நான் சொல்றேன் போது கர்நாடகா மத்திய பிரதேசத்துல எங்களுக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி குடோன் அங்க தான் சார் இருக்கு. இன்னைக்கு விடுதலை குடோன் அங்க வச்சிட்டு தான் சார் நாங்க அவசரப்படுறோம். இரண்டாவது விஷயம் திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டோட சேர்த்து விடுங்க. இந்த கூட்டணியில டேக் இட் கிராண்டட் இனிமேல் முடியாது. இது விடுதலை சிறுத்தைனா விழுப்புரம் சிதம்பரம் அதோட கிடையாது, இதுக்கு அதிக எண்ணிக்கை வேணும். இது ஒரு பேரம் பேசுறதுக்கு. இரண்டாவது திருமாவளவனுடைய இன்னொன்னு சொல்லிடுறேன், பதில் சொல்லிட வன்னியரசு ஏன் இப்ப வந்து மக்களுக்காக போராடுறது யார் வேணாலும் வரலாம். வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினீங்கல்ல, அப்ப எடப்பாடியார் ஏன் கூப்பிடல? அது மக்களுக்கான பிரச்சனை இல்லையா? அப்ப அது கூட்டணிக்கான கூட்டம் அது. அதனால இது பாருங்க 40 பேர் 100 ரூபாய் காயில் 60 பேர் சொன்னோம் எடப்பாடியை கள்ளக்குறிச்சியில 60 பேர்ல 45 பேர் பட்டியல் இணைத்த சகோதரர். அப்ப வராத கோபம் திருமாவளவனுக்கு இப்ப வருதா? அதன் பிறகு விக்கிரவாண்டியில போய் ஓட்டு கேட்டாரு, திமுக ஓட்டு போடுங்கன்னு. இது எவ்வளவு போராடி இருக்கோம். எங்க போனாரு சொல்லுங்க. நாங்க போராடி நாங்க கைதாயிருக்கோம். நாங்க நாங்க டாஸ்மாக் இல்லாம இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும். சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக தன்னை முழுக்க இழந்த ஒரு தலைவன் திருமாவளவன் சொல்றாரு. இல்ல, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கழுது தேஞ்சி கட்டெரும்பான கதையாக இந்தியா முழுக்க ஒரு மைனாரிட்டி அரசால அமைச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்க, அது இந்தியா முழுக்க அவர்களுடைய நிலை என்னன்னா, மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணி கட்சிகளை சிதைப்பது, இந்த செயல் திட்டம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் போய் தலைவர் அவர்கள் சந்தித்த பிறகு அந்த மக்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் டாஸ்மாகையும் மூடணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாநாடை கள்ளக்குறிச்சி அன்னைக்கே வந்து ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு கான்செப்ட் ரீதியா மாநாடு நடத்துவோம். போன முறை வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துறோம். அதைத்தான் சொல்ல வர்றேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான மிக முக்கியமான அம்சம் எதுனா, குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு அதுல இருக்குது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரிச்சுட்டு அந்த அதிமுக ஏன் கூப்பிடணும்? ஏன் இது அடிப்படை கொஞ்சம் கூட அடிப்படையான ஒரு செய்தி கூட தெரியாதா நம்ம பாஜக நண்பருக்கு? அதனுடைய கோரிக்கைகள் என்ன? வெல்லும் ஜனநாயகம்ங்கிறது ஒட்டுமொத்தமா சனாதனத்தை மையப்படுத்தி இந்த அரசு செயல்படுது. பாரதிய ஜனதா அரசு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க நினைக்குது. அதுல குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்கு அதிமுக உடந்தையா இருக்கு. அதனால நாங்க கூப்பிடல, இவங்களை கூப்பிடலன்னு சொன்னா என்ன? கொஞ்சம் கூட அடிப்படையில அந்த மாநாட்டுக்கான செய்தியை தெரிஞ்சுட்டு பேசுங்க, அல்லது அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இல்ல நாங்க ஒரு தீர்மானத்தை அனுப்புறோம். இது சும்மா போற போக்குல சொல்றது இல்லங்க. இன்னைக்கு மாநாடு நாங்க நடத்துறோம்னா அந்த மாநாட்டுக்கான கோரிக்கைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வாங்க. முதல்ல சும்மா வாய்ப்பு வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உண்மையாலுமே மது ஒழிக்கிறது அந்த சந்தேகம் எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் பண்ணுறது ட்ராமா என்று சொல்றதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது எடுபடாது, இது மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். மோடி மாதிரி நாங்க டிராமா ஆட முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க? மோடி வந்து உக்ரைனுக்கு போய் போறாரு. 2.5 வருஷம் ஆச்சு குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து. என்ன பண்ணீங்க நீங்க? அதுக்காக திமுக கூட்டணி என்ன பண்ணுச்சு?
நீங்க முதல்ல சொல்றீங்க போதைப் பொருள் வர்றதை நிறுத்த அதுக்கு சொல்லுங்க பிறகு சார். ஆமாங்க அப்ப இல்ல, அது- விக்கிறவனையாவது காட்டி விட சொல்லுங்க சார். சகோதரர் சூர்யா சார், அதையா புடிச்சு கொடுப்போம் சார், காட்டி விட சொல்லுங்க சூர்யாவுக்கு என்ன திமுக ஓகே, அரசாங்கம் ஓகே. மேல என்ன ஏதாவது கோவம் useful தெரியல. ஆ ஒண்ணு நான் செய்ய சொல்லுங்க அவங்க சார். அவங்க காவல்துறை செயல்பாடு இல்லாத ஒட்டுமொத்த காவல்துறை போதைப் பொருள் அவரே ரைட், சொல்லிட்டு ரைட் 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 திரு கார்த்திகேயன் ஹரி. கப்பல் படை எங்கள்கிட்ட இருக்கா? ஹரி. விமானப்படை எங்கள்கிட்ட ஓகே. இருக்கா? ஹரி ஹரி ஒரே ஒரே ஒரு செய்தி ஹரி ஒரே ஒரு செய்தி தமிழ்நாட்டுக்குள்ளார காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. அது இல்லன்னு சொல்லுங்க. மாற்றமெல்லாம் BJP ஒரு செய்தி. ஆனா காவல்துறை என்ன எங்ககிட்ட இல்லன்னு சொல்லுங்க. திரு வன்னியரசு சரி சார் ஒரே அதாவது பாஜக நண்பர் ஒரு போற போக்குல வாய்க்கு வந்ததை வந்து உளறதை முதல்ல நிறுத்தணும். இல்ல, என்னன்னா அப்ப சொல்லாதீங்க. வேங்க வயல் உளறது நடந்த இல்லைங்க. சம்பவம். என்ன வேங்கை தீர்வு? வயல்ல தீர்வு என்ன சொல்லுங்க. ஏங்க, ஏங்க. நீங்க ஏங்க கொஞ்சம் டாஸ்மாக் கடையை குறைங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு நீங்க உளறதை நிறுத்துங்க. இல்லங்க, கள்ளக்குறிச்சியில டாஸ்மாக் மூடுங்க. ஒரு மாவட்டம். நீங்க கேட்டீங்க, அந்த அதை கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க. சொல்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? எங்க சொல்லலாம். ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு நான் நீங்க பதில் சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்றோம். ஒரு உளறாதீங்கன்ற நான் கள்ளக்குறிச்சி உளறாதீங்க. மாவட்டத்துல டாஸ்மாக் நிதானமா மூடுங்க. பேசுங்க. கள்ளக்குறிச்சி கொஞ்சம் நிதானமா மாவட்டத்துல பேசுங்க. உங்க அரசாங்கத்துக்கு நேரம் சொல்லி பதில் வாங்குவோம். திராவிட ஏங்க, மாடல் இருங்க, நான் அரசாங்கம் சொல்லி முடிக்கிறேங்க. சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு முள்ளுதாரணமா மூடுங்க. சரி சார் ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, இங்க பாருங்க. நீங்க எங்க இருங்க, நான் சொல்றீங்க? ஒரு செய்தி முடிச்சிடுறேன். வேங்கை வயல்ல நடந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டத்தை நடத்துறோம். ஓகே. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறோம். ரைட், ரைட், வேங்கை வயல்ல ரைட், இந்த மாதிரி ரைட். மலத்தை முதலமைச்சர் கண்டுபிடிக்க போல, குற்றவாளிகளை வேங்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். முதலமைச்சர் பாரதிய கூட்டு ஜனதா போல, கட்சி அது வேங்கை ஏன் கள்ளக்குறிச்சி தொடர்பாக முதலமைச்சர் ஏதாவது போல? போராட்டம் என்ன நடத்திருக்கா? படிச்சுன்னு கேக்குறீங்க? என்னுடைய ஓகே, கேள்வி. அது பதில் சொல்லுங்க. நம்ம மீண்டும் வரேன். என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. கேட்போம். திரு மணிகண்டன் உங்க பத்தின பார்வை விசிகாவுக்கு மாறவே இல்லை. அவங்க வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க, அதனால சொல்றாங்க. அதிமுக யாராவது வந்துட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கோம். சார், இப்போ அதிமுகவை நோக்கி எடப்பாடியார் இடத்துல பல கேள்வி வருது. அதாவது சீமான் வருவாரா, விஜய் வருவாரா, விசிக வருவாரா, இது ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்டு ஒரு செய்தியா சொல்லும் போது ஊடகத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இது வந்து பொதுவா கேட்கறதா? இப்ப நீங்க வந்து அதிமுக வர வேண்டும் என்று இப்ப யாரும் அதிமுக சொல்ல, நாம் யாரும் குறிப்பிட்டோமோ அவர்களும் சொல்லல. இது தேர்தலுக்கான ஒரு பேச்சோ விஷயங்களோ அல்ல. தேர்தலுக்கு அவகாசம் இருக்கு, தேர்தலை பற்றி பேச. இப்ப என்ன சொல்ல வந்தாங்க? ஒரு ஊடக சந்திப்புல திருமாவளவன் பேசிட்டார் அவ்வளவா. இப்ப என்ன திமுக அரசு செய்கிற தவறுகளை மறைக்க பார்க்கிற இந்த விவாதத்தின் மூலமா. ஏன்னா அளவுக்கு அதிகமான கஞ்சா விற்பனை நடக்கிறது. என்ன சொன்னாங்க? 3 ஆண்டுகளாக அதிமுக சொல்லிச்சு. யாராவது பெருசு இருக்கணுமா? இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியான்னு சொல்லுது. அப்ப யாருமே பாருங்க, திமுக செய்ய தவறை மறைத்து விட்டு கூட்டணி கட்சாருமா, இது அணிமார்களா என்று திசை சொன்னாங்க. முதலில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள அரசு தன்னுடைய தலைமையை தவறிக்கொண்டு மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி ஒரு பேசுவார் என்று சொன்னால் இவரெல்லாம் ஒன்று சிறப்பா சொன்னார். அதாவது அதிமுக திமுக பெரியவர்கள் அவர்கள் இல்லாமல் மது ஒழிப்பு சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்ப இந்த முயற்சியை, இந்த விருப்பத்தை அவர் சொல்லுகிற போது அதை ஆதரிப்பது யாரும் தவறில்லை. கூட்டணி கட்சியே சொல்லுது அப்படிங்கும்போது நான் வரேன். இருங்க சார். சார் சார், நீங்க வாங்க, ஒரு நிமிஷம். நான் ஒரு 10 சார், நீங்க கொலைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 10-15 கொலை அதிகரிக்குது. கொலை ஒவ்வொரு பகுதியில காவல்துறையை சுதந்திரமாக விடவே இல்லை. முதல்ல எடப்பாடி போவாரா? அதுக்கு ஒரு விளக்கமா கேளுங்களா சார். படுமோகமா இருக்குது. இறுதி கருத்து. அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவுக்கு இல்லாத பொழுது தன்னுடைய கட்சி வந்து தன்மையப்படுத்தி அவருடைய பொதுச் செயலாளர் ஆனாலும் கூட ஒரு யுனைட்டடாக ஒரு பார்ட்டியாக, ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டாக வந்து அவங்க வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய நிலையில் வந்து ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் இல்லாத சூழ்நிலையில் எதற்காக வந்து திருமாவளவனோ இல்லை வேறு எந்த ஒரு கட்சியோ அவரை பலப்படுத்துவதற்கு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த 2 கட்சிகள் தான், திமுக அல்லது அதிமுக போனால்தான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது வந்து நிதர்சனம்.
அதனால் விஜய் வருவாரா இல்லை வந்து அவருக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றது இரண்டாவது. அது வந்து இட்ஸ் டிபேட்டபிள் இஷ்யூ. அது வந்து இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. களத்தில் தான் மக்கள் முடிவெடுக்கணும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழல் இந்த இரண்டு கட்சிகளோடு தான் சவாரி செய்ய வேண்டும். அப்படி இருக்கையில் ஒரு வெற்றிகரமாக வந்து ஒரு கூட்டணியாக பெரிய அளவுக்கு வெற்றிகளை தொடர்ந்து ஈட்டிக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக திமுக அரசுக்கும் இருக்கு. யார் எந்த அரசுக்கும் இருக்கும், எந்த அரசுக்கும் இருக்கும். ஆனால் பெரிய அளவிற்கு ஒரு ஸ்கேம்ஸோ எதுவும் இல்லாத ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆகாத பொழுது எதற்காக இந்த கூட்டணியை முறித்து விட்டு போய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்களை வலுப்படுத்தி அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற இவருக்கு என்ன வந்து இது பெனிஃபிட் இருக்க போகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்று திமுகவே வந்து இந்த கூட்டணியை முறிக்க வேண்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாலோ இல்லது விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்தாலே ஒழிய எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைப்பதற்காக அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அந்த கூட்டணியோடு செல்வதற்கு? அது மட்டும் இல்ல, 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கு இன்றே பேரத்தை கூட்டுவதற்கு, பலத்தை கூட்டுவதற்கோ இல்ல அதற்கான ஒரு சமிங்கையை வெளிப்படுத்துவதற்கான தேவை இப்ப எழவே இல்லை. இதை வந்து ஒரு வாய்ப்பாக அதிமுக நன்றாக அவர்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவர்கள் பணவீனத்தை வந்து சரி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக, அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். சார் அத்தனை கட்சியும் போராடுங்க சார். முதல்வர் நல்ல முடிவெடுத்து மூடிடுவார் சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.